கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமான நல்ல காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். மகிமையான நல் விசேஷங்கள் உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் பேசப்படட்டும், நடத்தப்படட்டும்னு உங்களை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு மங்கள வார்த்தைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். என் வாழ்க்கையே வனாந்தர வாழ்க்கையா இருக்கு, என் வாழ்க்கையே பாலைவனம் மாதிரி இருக்கு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்காக ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஒரு மங்கள வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். வனாந்தரம்னா பாலைவனம்னு அர்த்தம். சகாரா பாலைவனம் மாதிரி. கடந்த நாட்கள்ல ஒரு நியூஸ் டிவியில பார்த்தா அந்த சகாரா பாலைவனத்துல ஏதோ ஒரு பெரிய வண்டியில ட்ரக்ல நிறைய பேர் அந்த பாலைவனத்தை சுத்தி பார்க்க போனாங்களாம். பாருங்க, அந்த பாலைவனத்துல அந்த வண்டி நடு பாலைவனத்துல போயிருக்கும்போது வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நடு பாலைவனம், திரும்பி வர முடியல. அங்கிருந்து அந்த வறட்சியில சில நாட்களுக்கு முன்னால நியூஸ்ல நான் பார்த்தேன், அந்த வறட்சியில செத்து போயிட்டாங்க. ஏன்னா தண்ணி இல்லை, நிழல் இல்லை, வண்டி பிரேக் டவுன் ஆச்சு, வண்டியை ரெடி பண்ண முடியல, துடிச்சு செத்தாங்களாம் தண்ணி இல்லாம. எவ்வளவு வேதனையான காலம். அப்படிப்பட்ட வனாந்தரத்துல ஆண்டவர் மேய்ச்சல் உண்டாகுன்னு சொல்றாரு. இதே மாதிரி தான் துடிச்சு சாவுற மாதிரி நிலைமையில ஆகாருடைய பிள்ளை ஒரு வனாந்தரத்துல இருந்துச்சு. அந்த நேரத்துல அங்க வாய்ப்பே இல்லாத நேரத்துல பிள்ளை சாகிறத பார்க்க முடியாம, துடிச்சு சாகுறத பார்க்க முடியாம ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த அந்த தாய்க்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், உன் பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை திறந்துட்டேன், நீ போ, அந்த தண்ணியை பிடிச்சு பிள்ளைக்கு குடிக்க கொடுத்துட்டு பிள்ளைய கையில பிடிச்சிட்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். வனாந்திரத்திலே மேய்ச்சலை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், வனாந்திரத்திலே நீரூற்றுகளை ஏற்படுத்துகிற ஆண்டவர். சாவ கடந்த அந்த பிள்ளை அந்த இடத்துல தண்ணீரை ஆண்டவர் கொடுத்ததுனால குடிச்சிட்டு அவனை வில்வித்தையில் வல்லவனாக்கி அவனிடத்திலிருந்து ராஜாக்கள் உதிப்பார்கள், பிரபுக்கள் உதிப்பார்கள் என்று ஆண்டவர் மங்கள வார்த்தை சொன்னாரு. இன்னைக்கு அரபு தேசங்களிலே இருக்கிற எல்லா ராஜாக்களும் கிங்ஸும் அதே இஸ்மவேலுடைய கோத்திரத்தில், ஆகாருடைய பிள்ளையுடைய கோத்திரத்திலே பிறந்தவர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அவ்வளவுதான், பாலைவனத்துல விட்டா மாதிரி இருக்கிறேன், கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கிறேன், ஒண்ணுமே புரியல, உனக்கு என்ன நடக்கும், எங்க போறது ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அங்கு மேய்ச்சல் உண்டாகும். உன்னுடைய வியாபாரத்துல வனாந்தரத்தையே பார்த்து பழக்கப்பட்டுட்டியா? இன்னைக்கு அந்த வனாந்தரம் தான் வயல்வெளியாய் மாறப்போகிறது. வனாந்தரமான உன் வாழ்க்கை என் வயல்வெளியின் வாழ்க்கையாக, ஆசீர்வாத வாழ்க்கையாக மாறப்போகிறது. வெட்டாந்தரைகளிலே நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், உள்ளுக்குள்ள தண்ணீர் தடாகங்களை உருவாக்குகிற ஆண்டவர். உன் வாழ்க்கையிலே, வனாந்தரமான உன் வாழ்க்கையிலே தண்ணீர் தடாகங்களை உருவாக்கி, எப்படி அந்த இஸ்மவேலுடைய கோத்திரத்துல பெரிய ராஜாக்களையும் பிரபுக்களையும் உருவாக்கி அவனை வில்வித்தையில் வல்லவன் ஆக்கினாரோ, அதே போல உங்களுக்கும் அற்புதம் செய்வான். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் மரிய ரூபி உவரி, என்னுடைய மகள் மிகவும் பலவீனமாக இருந்ததால் மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனோம். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு லூப்பஸ் என்ற அரிய வகை நோயால் 4 வருடங்களாக அவள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், வெள்ளை அணுக்கள் எதிர்மறையாக செயல்படுவதால் உங்களுடைய மகள் மரண தருவாயில் இருப்பதாகவும், பிழைப்பது கஷ்டம் என்றும் சொல்லி தெரிவித்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் யூடியூபில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவனின் அன்பு ஊழியங்களின் நாகர்கோயில் ஜெபகோபுரத்திற்கு நேரில் சென்று ஜெபித்து கொண்டோம். தேவ ஊழியர் கண்ணீரோடு பாரப்பட்டு ஜெபித்ததற்கு பிறகு கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். ஜெபத்திற்கு பிறகு மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் மீண்டும் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு, நோய் இருந்ததற்கான எந்த அறிகுறியும் அடையாளம் இல்லையே, எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தார். இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். கண்களை மூடி ஜபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. மனாந்தரத்தில் மேய்ச்சல்களை உண்டு பண்ணுகிற தேவனே, மரிய ரூபியுடைய மகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து எல்லாம் முடிந்து போகிற நிலைமையில
எங்களுடைய அடைக்கலப்பட்டன நாகர்கோயில்ல வந்து ஜெபித்து சாக கிடந்த அந்த பிள்ளை உயிர் பெற்றது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதே போல ஒரு அற்புதம் நடக்கட்டும். வனாந்தரமான இவர்களுடைய வாழ்க்கை இனி வயல்வெளியாய் மாறி இவர்கள் 30, 60, 100, லட்சமும் கோடியுமாக பலன் கொடுக்கட்டும். இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சியும் பஞ்சமும் மறைந்து போகட்டும். செழிப்பு உண்டாகட்டும். என் பிள்ளைகளுடைய தரித்திரம் மாறட்டும். செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக இவர்களை மாற்றி இவர்களுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தும். நல்ல காரியங்கள் நடக்கட்டும். ஒருவேளை சரீரம் வறட்சியாயிருக்கிறது, ஸ்கின் வறட்சியாயிருக்கிறது என்றெல்லாம் யாரெல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறாங்களோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு குணமாக்கி அவர்களுக்கும் அற்புதத்தை செய்வீராக. பிறந்த நாள் திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.